குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு இந்த காலை வேளையிலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் இன்னும் அதிகமாய் நாம் நெருங்கி வருவோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென், ஆமென். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல் நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் அழகாய் ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். பொதுவாக ஜெபம் என்றாலே நாம் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதல்ல தேவன் விரும்புகிற ஜெபம். தேவன் விரும்புகிற ஜெபம் ஆவிக்குரிய ஜெபம். கொலோசியர் 3:1-2 வாசித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். அழகான அந்த பாடல் எனக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடல். அது பக்தன் எழுதுகிறார் பாருங்கள். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம்முடைய சித்தத்தை நான் செய்யணுமே என்று பாடுகிறார். எத்தனை அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவரே நீர் என்னோடு வாரும், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற வார்த்தை, உம்மோடு நான் எப்பொழுதும் இருக்கணும்ப்பா, உங்க கூடவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் ஆவி உம்முடைய ஆவியோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். உம்மோடு இன்னும் நெருங்கி நான் பழக வேண்டும் அப்பா, ஏனோக்கை போல உம்மோடு நான் நெருங்கி பழகணும் ஆண்டவரே என்று நாம் கேட்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. இன்னும் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு தாரும், இன்னும் உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் என்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் எதை செய்தாலும் உமக்கு பிரியமானதை மட்டுமே நான் செய்யணும்ப்பா.
நான் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும். நான் பார்க்கிற காரியங்கள் உமக்கு பிரியமா இருக்கணும். என் கரங்களில் நான் செய்கிற காரியங்கள் உமக்கு பிரியமா இருக்கணும். நான் நடந்து போகிற வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும். உங்க சித்தத்தை மட்டுமே நான் இன்னைக்கு செய்யணும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இதைத்தான் இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய பசியாக இருக்க வேண்டும். உலக பசி எது? பணம் பணம் பணம், இது உலக பசி. ஆவிக்குரிய பசி எது? இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா ஆண்டவரை அறியணும், இன்னும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கணும், இன்னும் நான் உடைய முகமுகமாய் தரிசிக்கணும். இந்த ஆசை, இந்த வாஞ்சை உள்ள ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபத்தை பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் இதையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் கேட்காத உலக பிரகாரமான நன்மைகளையும் தேவன் தருவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். உலக மக்களைப் போல உலகத்தின் நன்மைகளையே தேடி 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 ஆண்டவரே, பணம், வீடு, சொத்து, வேலை, ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் கண்கள் இனி கர்த்தரை நோக்கி பார்ப்பதாக. நாங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ஆசீர்வாதங்களை சம்பாதித்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெறுங்கையோடு தான் உடைய பாதத்திற்கு வரப்போகிறோம். ஆண்டவரே, காணல் நீரை போல் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்பாய் நாங்கள் ஓடுவதை விட தகப்பனே, மெய்யான ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி இயேசுவே உம்மோடு நான் நெருங்கி ஜீவிக்கணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும்பா என்ற அப்படிப்பட்ட வாஞ்சை இந்த காலை வேளையில அடியனுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கிருபை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் அப்படியே கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்துமை தேடுகிற இருதயத்தோடு வாழ உதவி செய்யும். நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.